ஹாய் கேஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரமில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம சிதம்பரம்லேருந்து பேராவூரணி வரைக்கும் ட்ரெயின் ஜெர்னி பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெயின் ட்ராவல் விலாக் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 3-in-1 ட்ரெயின் ஜெர்னியாக இருக்க போகுது. நம்ம ஃபஸ்ட்டு எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா கடலூர் போர்ட் டு மைசூர் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினில் நம்ம இப்போ சிதம்பரம்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். எதுக்காக மயிலாடுதுறை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன்னு அப்புறமா சொல்கிறேன். நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸ்க்கு சிதம்பரமில் எப்போவுமே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டாலாம் ஓடி சீட்டு பிடிக்கிற ஆள் நம்மலாம் கண்டிப்பாக சீட்டு பிடிச்சிடலாம். விண்டோ சீட்டை தான் பார்த்து நான் பிடிப்பேன். என்னோடய ஃப்ரெண்டு கிரண் ராஜன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ட்ரெயினுக்கு அந்த சைடு, அதாவது ட்ராக் இருக்கும்ல, அந்த சைடு போய் நின்றுட்டு டக்குன்னு ஓடி சீட்டை பிடிச்சிடுவான். அவன் வந்து பிளாட்ஃபார்மில் நிற்க மாட்டான். அந்த சைடு நின்று கதவை திறந்து வேகமாக ஏறிடும். கரெக்டாக 5:12க்கு நம்ம சிதம்பரம்லேருந்து கிளம்பியாச்சு. நான் இன்றைக்கி பிளான் பண்ணது வந்து விழுப்புரம் டு மயிலாடுதுறை பேசஞ்சரில் ட்ராவல் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் மயிலாடுதுறைக்கு இந்த ட்ரெயினை வந்து அதே டைமிங் போயிடும். அதனால தான் மைசூர் எக்ஸ்பிரஸில் ஏறியாச்சு. இந்த ட்ரெயினில் நம்ம ஏற்கனவே 3 தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம். 3 வீடியோவும் போட்டிருக்கேன். அதில் ஒரு வீடியோவில் வந்து ஹிஸ்ட்ரியும் சொல்லியிருப்பேன். ஹாய் கேஸ், இப்போ நம்ம கடலூர் போர்ட் டு மைசூர் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சிதம்பரம்லேருந்து கிளம்பியாச்சு. நம்ம இன்றைக்கி இந்த ட்ரெயினில் மயிலாடுதுறை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம திருவாரூர்லேருந்து வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிதம்பரம்லேருந்து மயிலாடுதுறைக்கு நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற பேசஞ்சரில் ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கடுத்து திருவாரூர்லேருந்து வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸில் நம்ம பேராவூரணி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நான் ரொம்ப நாளாக இந்த ட்ரெயினுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம சீர்காழிக்குள்ளே என்ட்ராகிட்ருக்கோம். சீர்காழிக்கு நம்ம 5:26க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸ் வந்து முன்னாடியெல்லாம் மயிலாடுதுறையிலேருந்து தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த வண்டியை கடலூர் போர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் சிதம்பரம் சீர்காழி 2 ஸ்டாப்பையும் கொடுத்தாங்க. நாங்கள் நினச்சோம் சிதம்பரம் மட்டும்தான் கொடுப்பாங்க, சீர்காழி கொடுக்க மாட்டாங்கன்னு. நல்ல வேலை சீர்காழியும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா சீர்காழியும் ஒரு முக்கியமான ஊர் தான். சீர்காழியிலேருந்து யாராவது தஞ்சாவூர், திருச்சி, கரூர், ஈரோடு, சேலம், பெங்களூரு, மைசூர் போகிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின். ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக போகிறதும் இந்த ட்ரெயின் மட்டும்தான். காலையில் 8:10க்கு வந்து மைசூர் போய் ரீச் ஆகிரும். இந்த ட்ரெயினுக்கு 2 இடத்துல லோக்கோ ரிவர்சல் இருக்குது. திருச்சியில் வந்து 8:15க்கு போயிட்டு லோக்கோ ரிவர்சல் எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு 8:45 போல் கிளம்போம். அதே மாதிரி ஈரோட்லேயும் லோக்கோ ரிவர்சல் இருக்குது. சீர்காழியிலேருந்து நம்ம 5:30க்கு கிளம்பியாச்சு. இந்த ட்ரெயினுக்கு சீர்காழி டு மயிலாடுதுறை நான் ஸ்டாப் தான். அதனால் ஒரு 5:45லேருந்து 5:50க்குள்ளே நம்ம மயிலாடுதுறை போய் ரீச் ஆகிடலாம். இன்றைக்கி நம்ம சிதம்பரமுக்கு இந்த ட்ரெயின் கொஞ்சம் 1/4 மணி நேரம் லேட்டாக தான் வந்துச்சு. இல்லைன்னா 5:30க்குள்ளே வந்து மயிலாடுதுறை போயிருக்கும் எப்போவுமே. ஆனால் இந்த வண்டிக்கு மயிலாடுதுறையில் ஷெட்யூல் டைம் 5:50 தான். அதனால் கரெக்டான டைமுக்கு போயிடும்.
இப்போ நம்ம மயிலாடுதுறைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். நம்ம மயிலாடுதுறையிலேருந்து அடுத்து இந்த பேசஞ்சரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுதான் மயிலாடுதுறை டு திருவாரூர் பேசஞ்சர். இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு விழுப்புரம் டு மயிலாடுதுறை பேசஞ்சராக வந்து இப்போ அரைவாக இருக்குது. இப்போ அடுத்து மயிலாடுதுறை டு திருவாரூர் பேசஞ்சராக போகும். இந்த வண்டியை வந்து இங்கேருந்து 6:15க்கு எடுப்பாங்க. மயிலாடுதுறைக்கு நம்ம 5:50க்கு ஆன் டைமில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நம்ம அடுத்து மயிலாடுதுறை டு திருவாரூர் பேசஞ்சரில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம மயிலாடுதுறை டு திருவாரூர் பேசஞ்சர் பிளாட்ஃபார்ம் 2ல் நிற்கிது. நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறையில் 3 பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்க்கு கனெக்டிவிட்டியாக இருக்குது. இப்போ 6:15 கிளம்புற மயிலாடுதுறை டு திருவாரூர் பேசஞ்சருக்கு கனெக்டிவிட்டியாக இருக்குது. அடுத்து நம்ம மயிலாடுதுறையிலேருந்து 6:20 கிளம்புற மயிலாடுதுறை டு திருச்சி பேசஞ்சருக்கு கனெக்டிவிட்டியாக இருக்குது. அந்த ட்ரெயினும் சேம் கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக தான் போகும். அதில் பார்த்துக்கு நீங்கள் இந்த மைசூர்லேயே போயிடலாம். ஆனால் வந்து லோக்கல் இறங்குறவங்க அந்த வண்டிக்கு மாறிக்கலாம். அடுத்து ஈவினிங் 7 மணிக்கு கிளம்புற மயிலாடுதுறை டு தஞ்சாவூர் பேசஞ்சருக்கும் கனெக்டிவிட்டியாக இருக்குது. டோட்டலாக 3 ட்ரெயின்ஸுக்கு இந்த ஒரே ட்ரெயின் கனெக்டிவிட்டியாக இருக்குது. இன்னொரு ட்ரெயினுக்கும் இது கனெக்டிவிட்டியாக இருந்திருக்கும் அவங்க கரெக்டான டைமுக்கு விட்டுருந்தாங்கன்னா. இப்போ ரீசெண்டாக மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடிக்கு நியூ பேசஞ்சர் ட்ரெயின் விட்டாங்கல்ல, அந்த ட்ரெயினுக்கு நம்ம மயிலாடுதுறையிலேருந்து 5:10க்கே டிபார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த வண்டிக்கு ஒரு 5:55 இல்லை 6 மணி கொடுத்துருக்கலாம். 6 மணி கரெக்டாக இருக்கும். அந்த டைமிங்க்கு விட்டுருந்தாங்கன்னா விழுப்புரம் மயிலாடுதுறை பேசஞ்சரில் வந்தாலும் சரி, இல்லை இந்த மைசூர் எக்ஸ்பிரஸில் வந்தாலும் சரி, பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். 5:10க்கே இங்கேருந்து கிளம்புறது இங்கேருந்து போகிறவங்களுக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது. இப்போ வெளியே கடலூர் சிதம்பரம்லேருந்து வரவங்களாம் எப்படி இந்த ட்ரெயினை வந்து பிடிப்பாங்க? இதெல்லாம் வந்து யோசிக்காமல் வந்து டைமிங்கை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ட்ரெயினை மட்டும் இங்கேருந்து ஒரு 6 மணி டிபார்ச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ட்ரெயினை மைசூரில் வந்துட்டு டக்குன்னு அதுக்கு மாறிக்கலாம். ஒரே ட்ரெயின்லேயே நம்ம பேராவண்டிக்கு போயிருந்துருக்கலாம். அந்த காரைக்குடி பேசஞ்சருக்கு 5:10க்கே டிபார்ச்சர் கொடுத்துருக்கனால அது முன்னாடியே கிளம்பி இப்போ முன்னாடி போயிட்டுருக்குது. அந்த வண்டி 6 மணிக்கெல்லாம் இப்போ திருவாரூர் போய் ரீச் ஆகிருக்கும். 7:45க்கெலாம் அந்த வண்டி பேராவணி போயிடும். மைசூரில் அண்டர் சைடு பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்குள்ள நின்றுட்டு போயிருக்கேன். அப் டு தஞ்சாவூர் வரைக்குமே ஒரு நாள் நான் நின்றுட்டு போயிருக்கேன் இந்த வண்டியில். பை பை மைசூர் எக்ஸ்பிரஸ். நம்ம மெயின்ல என்னோடய ஃபேவரட் வண்டி இந்த வண்டி தான் கைஸ். வாங்க அடுத்து மேலே ஏறி பிளாட்ஃபார்ம் 2 போகலாம். பிளாட்ஃபார்ம் 2ல் இப்போ நமக்கு முன்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் மயிலாடுதுறை டு திருவாரூர் பேசஞ்சர். இந்த வண்டி தான் வந்து ஃபஸ்ட்டு விழுப்புரம்லேருந்து மத்தியானம் 2:35 கிளம்பி நம்ம சிதம்பரம் வழியாக வந்து மயிலாடுதுறைக்கு ஈவினிங் 5:45க்கு வந்து ரீச் ஆகும். நான் இந்த வண்டியை பிடிக்கலான்னு தான் நினச்சேன். ஏன்னா ஒரே வண்டியிலே போயிடலான்னு நினச்சேன். ஆனால் நமக்கு கொஞ்சம் கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து மைசூரில் வந்தாலும் இந்த டைமிங்க்கு வந்து பிடிச்சிடலான்னு மைசூர்லேயே வந்தாச்சு. நம்ம வந்து டீயோ காஃபியோ குடிக்காமல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதில்லை. இங்கே நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷனில் ஒரு காஃபி குடிச்சிட்டு அடுத்து நம்ம திருவாரூர் பேசஞ்சர் ஏறலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:10 ஆகுது. இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம திருவாரூர் பேசஞ்சரை எடுத்துருவாங்க. நம்ம மயிலாடுதுறை டு திருவாரூர் பேசஞ்சரை கரெக்டாக 6:15க்கு மயிலாடுதுறையிலேருந்து எடுத்துட்டாங்க. நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் 2ல் இருக்க இந்த டீ கடையில் வந்து காஃபி வந்து 10 ரூபா தான் கைஸ். இப்போ இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைனால மற்ற இடத்துலலாம் வந்து காஃபி 25 ரூபா வரைக்கும் ஏற்றிட்டாங்க. டீ வந்து 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் இந்த கடையில் வந்து டீயும் காஃபியும் 10 ரூபா தானா, ரொம்ப எக்கனாமிக்காக இருக்குது. காஃபியும் குடிச்சு பார்த்தேன், ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இந்த கப்பில் கொடுக்குறாங்க, அதுதான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். கப்பில் குடிக்கிறதுனால அந்த பிளாஸ்டிக் வந்து லைட்டாக உருகி அந்த காஃபியோடு சேர்த்து பிளாஸ்டிக்கையும் குடிச்சிடுவோம் நம்ம. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த கப்பில் குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் டீயோ காஃபியோ குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் போயிட்டு கூட நீங்கள் காஃபி டீ குடிச்சிட்டு வரலாம். ஏன்னா அங்கெல்லாம் வந்து கிளாஸில் தான் வச்சுருப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து நியூஸில் பார்த்தேன், இந்த மாதிரி கப்பில் நம்ம டீயோ காஃபியோ குடிக்கிறதுனால வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து நம்ம ரத்தத்தில் கலந்துருமா. அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லது இல்லையா. அதனால் வந்து இந்த மாதிரி கப்பில் டீயோ காஃபியோ குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதோட இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், 4வது பேசஞ்சர் நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸ் வந்து விழுப்புரம் பேசஞ்சருக்கும் வந்து கனெக்டிவிட்டியாக இருக்குது. மயிலாடுதுறையிலேருந்து விழுப்புரம் பேசஞ்சர் ஈவினிங் 6 மணிக்கு கிளம்பும். நம்ம வண்டி 6:15, அந்த வண்டி வந்து 6 மணி. அந்த பேசஞ்சர் பிடிக்கிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வேகமாக வந்து டிக்கெட் எடுத்துடுங்க. மயிலாடுதுறை வந்த உடனே வேகமாக டிக்கெட் எடுத்துகிட்டு வேகமாக ஓடி பிடிச்சா தான். ஏன்னா அந்த வண்டி பிளாட்ஃபார்ம் 5லேருந்து தான் கிளம்பும். நம்ம வந்து இன்றைக்கி சிதம்பரம்லேருந்து திருவாரூர் வரைக்கும் டேரெக்ட் டிக்கெட்டே எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம இங்கே மயிலாடுதுறை வந்து வேகமாக ஒரு 10 நிமிஷத்தில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வேகமாக ஓடிட முடியாது. அதனால தான் அங்கேருந்தே டேரெக்ட் டிக்கெட் எடுத்தாச்சு. நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து ட்ரெயின் இல்லைன்னு சொல்லுவாங்க.
நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அடுத்த ஸ்டேஷனில் போய்ட்டு நீங்கள் எந்த ட்ரெயினில் மாற போகிறீங்கன்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா அப்புறம் டிக்கெட் கொடுத்துருவாங்க. நான் வந்து மயிலாடுதுறை போயிட்டு திருவாரூர் பேசஞ்சரில் போவேன் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் டிக்கெட்டு கொடுத்தாங்க. சிதம்பரம்லேருந்து திருவாரூருக்கு மயிலாடுதுறை வரைக்கும் எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டு, அப்புறம் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூருக்கு பேசஞ்சர் டிக்கெட்டு. டோட்டலாக சேர்த்து சிதம்பரம்லேருந்து திருவாரூருக்கு நமக்கு 50 ரூபா தான் வந்துச்சு. ஒரு சில டைம் வந்து எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டே கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே. இங்கே மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூருக்கு 10 ரூபா தான் இந்த பேசஞ்சர் டிக்கெட்டு. ஆனால் நமக்கு 50 ரூபா வந்திருக்குன்னா நமக்கும் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஒரு சூப்பரான சன்செட்டோட மயிலாடுதுறையிலேருந்து இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் சைடில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா, இதான் மயிலாடுதுறையிலேருந்து ஆடுதுறை, கும்பகோணம், பாபநாசமலையா, தஞ்சாவூர், திருச்சி போகிற லைனு. நம்ம கடலூர் போர்ட் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் இந்த லைனில் தான் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கோம். நம்ம மயிலாடுதுறையிலேருந்து லெஃப்ட் சைடு டைவர்ட் ஆகி திருவாரூர் லைனுக்கு ஜாயின் பண்ணிட்டோம். திருவாரூர்லேயும் இதே மாதிரி தான் ஒரு டைவர்ஷன் எடுத்து காரைக்குடி லைன் போகும். இந்த மயிலாடுதுறை டு திருவாரூர் பேசஞ்சர் ரொம்பவே ஷார்ட்டஸ்ட் பேசஞ்சர். ஒரு 38 கிலோமீட்டர் இந்த மட்டும் தான் கவர் பண்ணுது. மயிலாடுதுறையில் 6:15 கிளம்பி திருவாரூருக்கு 7:07 போய் ரீச் ஆகுது. இருக்க ஸ்டாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டாப்பிங் தான். மயிலாடுதுறையிலேருந்து பேரளம், பூந்தோட்டம், நன்னிலம் இந்த 3 ஸ்டாப்பிங் தான். அதுக்கடுத்து திருவாரூர் தான். மயிலாடுதுறைக்கும் பேரளமுக்கும் நடுவில் மங்கநல்லூர், கொல்லுமாங்குடி இந்த 2 ஊர் இருக்குது. ஆனால் இந்த ஊருக்கு வந்து எந்த ட்ரெயினுக்குமே ஸ்டாப்பிங் கொடுக்கல. மாதிரி நன்னிலமுக்கும் திருவாரூருக்கும் நடுவில் விற்குடி, கொடிக்கால்பாளையம் இந்த 2 ஊர் இருக்குது. ஆனால் அந்த ஊருக்கும் வந்து எந்த ட்ரெயினுக்கும் ஸ்டாப்பிங் கொடுக்கல. 4 ஊரும் இந்த 4 ஸ்டேஷனும் வந்து ஆப்ரேஷனில் இருக்கா இல்லையான்னு அந்த ஊர் மக்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். மயிலாடுதுறை டு திருவாரூர் செக்ஷனில் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பேரளம் ஜங்ஷனுக்கு நம்ம 1 நிமிஷம் டிலேவோட 6:31 வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இந்த பேசஞ்சருக்கு ஷெட்யூல் டைம் 6:30. இந்த பேசஞ்சருக்கு எல்லா இடத்துலையுமே 1 நிமிஷம் தான் ஆல்ட்டு. இந்த பேரளம் வந்து ஒரு ஜங்ஷன். இங்கேருந்து தான் வந்து காரைக்கால் போகிற லைன் ஒரு லைன் பிரியுது. அந்த லைன் திருநள்ளாறு வெளியே போகும். நான் வெளியே போகும்போது காட்டுறேன். பேரளம் ஜங்ஷன்லேருந்து நம்ம 6:32க்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் நல்லா டெவலப் ஆகி ஒரு ஜங்ஷனாக சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ஊரில் வந்து இந்த ஊருக்குன்னு தனியாக பஸ் ஸ்டாண்டே இல்லை கைஸ். ஒரு நாள் வந்து இங்கே பூந்தோட்டமில் இருக்க சரஸ்வதி கோயிலுக்கு போயிட்டு இங்கே பேரளம் வந்துட்டு இங்கேருந்து மயிலாடுதுறை போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படி தேடும்போது அப்புறம் தான் சொன்னாங்க, இதான்ப்பா பஸ் ஸ்டாண்டு, இந்த மெயின் ரோடு தான் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொன்னாங்க. எனது இவ்வளோ பெரிய ஊரில் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் டெவலப் ஆகி ஒரு ஜங்ஷனாக இருக்குது. இப்படிப்பட்ட ஊருக்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லையேன்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை போகிற மெயின் ரோட்டில் தான் இந்த ஊர் இருக்குது. அதுதான் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஊருக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த ஊர் வந்து நிறைய ஊரை கனெக்ட் பண்ணுற ஒரு ஜங்ஷன் கைஸ். இங்கேருந்து ஷார்ட்டஸ்ட்டாக கும்பகோணம் போக முடியும், அப்புறம் திருநள்ளாறும் போக முடியும், அப்புறம் காரைக்காலும் போக முடியும், அதுக்கப்புறம் மயிலாடுதுறை, திருவாரூர் எல்லா இடத்துக்கும் போக முடியும். ஒரு 5 ஊருக்கு கனெக்டிங்காக உள்ள மெயின் ஜங்ஷனை போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டாமல் வச்சுருக்காங்க. எப்போ தான் பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறாங்கன்னு தெரில. இங்கே பேரளமில் இருக்க நீங்கள் எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க, அப்போ தான் கட்டுவாங்க. வாங்க இப்போ பேரளம் டு காரைக்கால் ரயில்வே லைனை காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா பேரளம் ஜங்ஷனை மாற்றிட்டாங்க. இங்கேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா, இதுதான் பேரளம் டு காரைக்காலுக்கு இப்போ நியூவாக ப்ராட்கேஜ் லைன் போட்டு ஓப்பன் பண்ணாங்களா, இதுதான் அந்த லைனு. இந்த லைன் தான் பேரளம்லேருந்து திருநள்ளாறு வழியாக காரைக்கால் போய் ரீச் ஆகும். இதுதான் காரைக்காலுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. இந்த லைன் வந்து பிரிட்டிஷ் காலத்துலலாம் வந்து ரன்னிங்கில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதை ப்ராட்கேஜாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 42 வருஷம் கழிச்சு 2025 தான் வந்து இதை ஓப்பன் பண்ணாங்க. இப்போ தான் வந்து ரன்னிங்கில் இருக்குது. கம்மிங் மேலேருந்து தாம்பரம்லேருந்து காரைக்கால் போகிற எக்ஸ்பிரஸ் இந்த வழியாக இனிமேல் ரன் ஆக போகுது. இனிமேல் திருவாரூர், நாகப்பட்டினம் வழியாக அந்த ட்ரெயின் போகாது. இந்த வழியாக தான் வேளாங்கண்ணி வரைக்கும் போக போகுது. நம்ம வந்து பூந்தோட்டம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம்.
6:38க்கு நம்ம பூந்தோட்டம்லேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் வந்து நன்னிலம். அது ஒரே ஒரு ஸ்டாப் தான். அதுக்கடுத்து டேரெக்டாக திருவாரூர் தான். கரெக்டாக 6:47க்கு வந்து நம்ம நன்னிலம் ஸ்டேஷனுக்குள்ளே அரைவ் ஆகிட்ருக்கோம். இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு 3 பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன் தான். மேக்ஸிமம் மயிலாடுதுறை டு திருவாரூர் இந்த செக்ஷனில் வந்து ட்ராவல் பண்ணுற ட்ரெயின்ஸில் வந்து இந்த இடத்துல தான் வந்து கிராசிங்கில் போடுவாங்க. நான் நிறைய டைம்ஸ் பார்த்துருக்கேன். பாம்பன் எக்ஸ்பிரஸில் வரும்போது இந்த இடத்துல வந்து மன்னை எக்ஸ்பிரஸ் வந்து கிராஸ் பண்ணி போகும். இதுதான் நம்ம பேசஞ்சரோட லாஸ்ட்டு ஸ்டாப்பு. இதுக்கடுத்து திருவாரூர் ஜங்ஷன் தான். இந்த ட்ரெயினுக்கு வந்து திருவாரூரில் ஷெட்யூல் டைம் 7:15. ஆனால் நம்ம 7 மணிக்குள்ளே போய் ரீச் ஆகிடலாம். இந்த ட்ரெயின் வந்து ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற ஒரு ஷார்ட்டஸ்ட்டு ட்ரெயின். 3 ஸ்டாப்பிங் தான் இருக்குது. டோட்டல் கிலோமீட்டர்ஸ் 38 கிலோமீட்ரு. ஒரு சில ஆப்பில் வந்து 40 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஆனால் வேரிஸ்மே ட்ரெயினில் 38 கிலோமீட்டர் போட்டிருக்கு மயிலாடுதுறை டு திருவாரூர். இதில் எது கரெக்டுன்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். 38 40 கன்ஃபார்மாக தெரியல. கரெக்டாக 6:48க்கு நம்ம நன்னிலம் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்து எந்த ஸ்டாப்பும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக திருவாரூர் தான். அதனால் 7 மணிக்குள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். வாங்க எத்தனை மணிக்கு போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம திருவாரூர் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். நம்ம வந்து திருவாரூர் ஜங்ஷனில் செகண்ட் பிளாட்ஃபார்மில் என்ட்ரு ஆகிட்ருக்கோம். இங்கே நம்ம திருவாரூர் ஜங்ஷனில் இறங்கிட்டு போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து அங்கே சேர்த்து டிக்கெட் எடுக்க முடியாது. நம்ம சிதம்பரம்லேருந்து திருவாரூர் வரைக்கும் டேரெக்டாக டிக்கெட் எடுத்துருப்போம். அது வந்து 50 ரூபா. இங்கே வந்து நம்ம போயிட்டு திருவாரூர்லேருந்து பேராவூரணி வரைக்கும் டிக்கெட் எடுக்கணும். நம்ம அடுத்து ட்ராவல் பண்ண போகிற வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸை திருவாரூர் ஜங்ஷனில் 4th இல்லைன்னா 5th பிளாட்ஃபார்ம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த 2 பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் காரைக்குடி லைனோட வந்து ஜாயினில் இருக்குது. திருவாரூர் ஜங்ஷனுக்கு நம்ம கரெக்டாக 7 மணிக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். 7:15 தான் ஷெட்யூல் டைம். ஆனால் 7 மணிக்கே வந்து ரீச் ஆகிடுச்சு. இந்த மயிலாடுதுறை டு திருவாரூர் மெமோ ட்ரெயினில் ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மயிலாடுதுறை டு திருவாரூர் மெமோ ட்ரெயினை எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த ட்ரெயினில் வந்தாங்க. இப்போ நம்ம செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கோம். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் போயிட்டு நம்ம பேராவூரணிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு திரும்ப 5th பிளாட்ஃபார்ம் போகணும். ஏன்னா நம்ம வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் திருவாரூரில் எப்போவுமே 5th பிளாட்ஃபார்ம் இல்லைனா 4th பிளாட்ஃபார்ம் தான் வரும். அங்கே ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு 5th பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அப்புறமா நம்ம விளாக கண்டினியூ பண்ணலாம். இப்போ 5th பிளாட்ஃபார்மில் அரைவாகுது பார்த்தீங்களா? இதுதான் காரைக்கால்லேருந்து தஞ்சாவூர் போகிற பேசஞ்சரு. இந்த வண்டி காரைக்கால்லேருந்து நாகப்பட்டினம், திருவாரூர், நீண்டமங்கலம் வழியாக தஞ்சாவூர் போய் ரீச் ஆகுது. இந்த வண்டி வந்து இப்போ வரைக்கும் வந்து டெமோ ட்ரெயினாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது. மெமோ ட்ரெயினாக இன்னும் சேஞ்ச் பண்ணல. டெமோ ட்ரெயினாக வேறு எதுவும் இல்லை, மெமோ ட்ரெயின் மாதிரியே தான். இது வந்து டீசலில் ரன் ஆகும். மெமோ ட்ரெயின் வந்து எலக்ட்ரிக்கில் ரன் ஆகும். டெமோ வந்து டீசலில் ரன் ஆகும். நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து திருவாரூருக்கும் திருவாரூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் விட்டுருக்காங்களே, அந்த ட்ரெயின் வந்து டெமோ ட்ரெயினாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த 2 பேசஞ்சரும் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் தான் ரன் ஆகும். சாட்டர்டே சண்டே ரன் ஆகாது. இந்த பேசஞ்சருக்கும் திருவாரூரில் நல்ல கூட்டம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த வண்டியிலே நல்ல கூட்டமாக தான் வந்துகிட்டு இருக்குது. நல்ல யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் தான் இந்த ட்ரெயினும்.
நம்ம வந்தோம்ல மயிலாடுதுறை டு திருவாரூர் பேசஞ்சர். அந்த ஒரே ஒரு பேசஞ்சர் வந்து இங்கே திருவாரூரில் 4 ட்ரெயின்ஸுக்கு கனெக்டிவிட்டியாக இருக்குது. எந்த ட்ரெயின்ஸ்னால் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க காரைக்கால் டு தஞ்சாவூர் பேசஞ்சர் இது ஒன்று. அதுக்கப்புறம் திருச்சி டு வேளாங்கண்ணி பேசஞ்சர் இன்னொன்று வரும். அதுக்கப்புறம் திருவாரூர் டு அகஸ்தியம்பள்ளி பேசஞ்சரு. அதுக்கப்புறம் நம்ம வந்த பேசஞ்சரே வந்து எகைன் திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறைக்கு கிளம்பி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினையும் சேர்த்து 5 ட்ரெயின்ஸுக்கு இந்த ட்ரெயின் கனெக்டிவிட்டியாக இருக்குது. திருவாரூர் ஜங்ஷனில் 4th பிளாட்ஃபார்மில் நிற்கிறது எந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இதுதான் திருவாரூர் டு அகஸ்தியம்பள்ளி பேசஞ்சரு. இது வந்து வேதாரண்யம் வழியாக போகும். இந்த அகஸ்தியம்பள்ளி பேசஞ்சரை திருவாரூர்லேருந்து 7:40க்கு எடுப்பாங்க. இந்த ட்ரெயின் வந்து திருநெல்லிக்காவல், திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம் வழியாக அகஸ்தியம்பள்ளி போய் ரீச் ஆகும். இங்கே லெஃப்ட் சைடில் 5th பிளாட்ஃபார்மில் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால்லேருந்து தஞ்சாவூர் போகிற பேசஞ்சரு. இந்த வண்டி வந்து திருவாரூர்லேருந்து நீடாமங்கலம் வழியாக தஞ்சாவூர் போய் ரீச் ஆகும். காரைக்கால் டு தஞ்சாவூர் பேசஞ்சர் 7:31க்கு திருவாரூர்லேருந்து கிளம்பிடுச்சு. திருவாரூரில் இதுக்கடுத்த டிபார்ச்சர் 4th பிளாட்ஃபார்மில் நிற்கிது பார்த்தீங்களா, திருவாரூர் டு அகஸ்தியம்பள்ளி பேசஞ்சர். அந்த ட்ரெயின் தான் இப்போ போனதுக்கப்புறம் 7:40க்கு இந்த ட்ரெயின் எடுத்துருவாங்க. தஞ்சாவூர் பேசஞ்சர் எதுக்காக வளர்ந்து நின்றுச்சுன்னா, திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணி வர பேசஞ்சர் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் அரைவாகிறதுக்காக இந்த ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. திருவாரூர் டு அகஸ்தியம்பள்ளி பேசஞ்சர் கரெக்டாக 7:40க்கு திருவாரூர்லேருந்து கிளம்பிருச்சு. நீங்கள் திருவாரூர்லேருந்து திருநெல்லிக்காவலோ இல்லை திருத்துறைப்பூண்டியோ போகிறீங்கன்னா இந்த பேசஞ்சர்லேயே வேகமாக கிளம்பி போயிடலாம். ஏன்னா இந்த ட்ரெயின் நம்ம வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸுக்கு முன்னாடியே போயிடும். இதில் நீங்கள் பாதி பேர் போயிட்டிங்கன்னா வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். எங்களை மாதிரி லாங் போகிறவங்க அதில் ஏறிக்குவாங்க. அதனால் திருத்துறைப்பூண்டி வரைக்கும் போனீங்கன்னா இதில் போயிருங்க. அவ்வளோதான், இந்த 2 ட்ரெயின்ஸும் கிளம்பி போயிடுச்சு. அடுத்து திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணி போகிற பேசஞ்சர் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்பி போயிடுச்சு. அதுக்கடுத்த 4வது டிபார்ச்சர் இந்த திருவாரூர் டு மயிலாடுதுறை பேசஞ்சர். அதாவது நம்ம திருவாரூர் வந்தோம்ல அந்த பேசஞ்சர் தான். இந்த ட்ரெயினை திருவாரூர்லேருந்து இப்போ 7:45க்கு எடுப்பாங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பட்டுக்கோட்டையிலேருந்து திருவாரூருக்கு ஒரு பேசஞ்சர் விட்டுருந்தாங்கன்னு. அந்த பேசஞ்சரை மட்டும் டெய்லி விட்டுருந்தாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த வண்டி வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து ஈவினிங் 5:30 மணிக்கு எடுப்பாங்க. திருவாரூருக்கு இங்கே வந்து 7:00க்கு வந்து ரீச் ஆயிரும். அந்த வண்டி தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா 4th பிளாட்ஃபார்ம்லேருந்து 7:40க்கு அகஸ்தியம்பள்ளி கிளம்பி போச்சுல, அந்த டெமோ ட்ரெயின் தான் ஈவினிங் 5:30 மணிக்கு பட்டுக்கோட்டையிலேருந்து கிளம்புறது. 7:10லேருந்து 7:07க்குள்ளே திருவாரூர் வந்துடும். அதுக்கப்புறம் 7:40க்கு திருவாரூர்லேருந்து அகஸ்தியம்பள்ளிக்கு பேசஞ்சராக கிளம்பி போயிடும். இந்த பட்டுக்கோட்டை டு திருவாரூர் பேசஞ்சரை மட்டும் டெய்லி விட்டுருந்தாங்கன்னா சண்டே வரும்போது பட்டுக்கோட்டையிலேருந்து ஈவினிங் 5:30 மணிக்கு கிளம்பி 7:07க்கு திருவாரூர் வந்துட்டு இப்போ இங்கே 2nd பிளாட்ஃபார்மில் நிற்கிது பார்த்தீங்களா, திருவாரூர் டு மயிலாடுதுறை பேசஞ்சர். இந்த பேசஞ்சருக்கு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து இந்த பேசஞ்சரில் ஏறிடலாம். இந்த பேசஞ்சர் இப்போ 7:45க்கு கிளம்பிடும். சதர்ன் ரயில்வேஸ் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு ட்ரெயின் விட்டாலும் சரி டெய்லி விடலைன்னா அந்த ட்ரெயின் வந்து யூஸ்ஃபுல்லாக கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பட்டுக்கோட்டையிலேருந்து சொன்னேன்ல அந்த கனெக்ஷன், இந்த கனெக்ஷன் வந்து இப்போ சாட்டர்டே சண்டே வந்து கட் ஆகுது. அதே மாதிரி இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிற வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸும் டியூஸ்டேவும் சண்டேவும் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெயினை டெய்லி விட்டுருந்தா ஃப்ரைடே வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருவாரூர் டு மயிலாடுதுறை பேசஞ்சர் கரெக்டாக 7:45க்கு திருவாரூர்லேருந்து கிளம்பிடுச்சு. 4 ட்ரெயின்ஸ் கிளம்பி போயிடுச்சு. அடுத்து நம்ம லாஸ்ட்டு ட்ரெயின் வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ். நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம 4th பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. நம்ம வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ்க்கு நம்ம திருவாரூரில் வந்து 8 மணிக்கு ஷெட்யூலு. ஆனால் நம்ம வண்டிக்கு வேளாங்கண்ணிலேருந்து நாகப்பட்டினம் வந்ததுக்கப்புறம் ரிவர்சல் இருக்குது. அதனால் இன்ஜின் முன்னாடி போய்ட்டு பின்னாடி வரும், அதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் இங்கே ஒரு 8:15க்கு மேலே தான் வந்து ரீச் ஆகும். எப்போதுமே இந்த வண்டி திருவாரூருக்கு வந்து நைட்டு 8:20க்கு மேலே தான் வந்து ரீச் ஆகிருக்குது. நீங்கள் கேட்கலாம், பேராவணி போகிறதுக்கு எதுக்காக இந்த ரூட் வந்து ரொம்ப சுத்தாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ட்ரெயினில் இந்த ரூட்டை மட்டும் தான் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. நம்ம வந்து மைசூர் எக்ஸ்பிரஸ்லேயே தஞ்சாவூர் போயிருந்தோம்னா தஞ்சாவூருக்கு வந்து அந்த வண்டி 7 மணிக்கு போகும். நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போக 1 hour ஆயிரும். அங்கேருந்து ரொம்ப டைம் எடுக்கும், 8 மணி ஆயிரும். அப்புறம் வந்து நம்ம பட்டுக்கோட்டைக்கு வந்து பஸ்ஸில் தான் போய் ஆகணும். பட்டுக்கோட்டைக்கு வந்து ட்ரெயின் கிடையாது, ட்ராக்கும் கிடையாது. அதனால் வந்து பஸ்ஸில் போனோம்னா 1.5 மணி நேரம் ஆகும் பட்டுக்கோட்டைக்கு. நம்ம பட்டுக்கோட்டை போக ஒரு 9:30லேருந்து 9:45 ஆயிரும். அப்போ போயிட்டு நம்ம சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு வண்டி ஏறோம்னா நம்ம பேராவணிக்கு 11 மணிக்கு போய் ரீச் ஆகும். நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸில் ஈவினிங் 5 மணிக்கு சிதம்பரம் ஏறி தஞ்சாவூர் போயிட்டு அப்புறம் பட்டுக்கோட்டை போயிட்டு நம்ம பேராவணி போயிருந்தோம்னா டிக்கெட் வந்து 135 ரூபா வந்திருக்கும். அதோட நம்ம பேராவணிக்கு 11 மணிக்கு தான் போய் ரீச் ஆக முடியும்.
ஆனால் திருவாரூருக்கு இன்றைக்கி நம்ம வந்த மாதிரி வந்துட்டு வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் வண்டியில் போனோம்னா 9 வரைக்கும் நம்ம பேரவண்ணி போய் ரீச் ஆகிடலாம். ஒரு 1.5 மணி நேரம் வந்து சேவ் ஆகுது. இந்த ட்ரெயின் வேளாங்கண்ணிலேருந்து ஈவினிங் 6:40க்கு எடுப்பாங்க. எர்ணாகுளமுக்கு காலையில் 10:50க்கு போய் ரீச் ஆகும். இந்த ட்ரெயின் வேளாங்கண்ணிலேருந்து நாகப்பட்டினம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி, காரைக்குடி, அப்புறம் அருப்புக்கோட்டை, விருதுநகர், தென்காசி, செங்கோட்டை, புனலூர், கொல்லம், கோட்டைமலையா எர்ணாகுளம் போய் ரீச் ஆகுது. வாங்க ட்ரெயின் உள்ளே என்ட்ராகுது. பிளாட்ஃபார்ம் 4க்கு போகலாம். டிக்கெட் வந்து இந்த வண்டியில் போனால் கம்மி தாங்க. சிதம்பரம்லேருந்து திருவாரூருக்கு 50 ரூபா தான் ட்ரெயினில். அப்புறம் அதே மாதிரி திருவாரூர்லேருந்து பேரவணிக்கு 55 ரூபா தான். வெறும் 105 ரூபாயிலே நம்ம பேரவணி போய் ரீச் ஆகிடலாம். டிக்கெட்டும் சேவ் ஆகுது, டைமும் சேவ் ஆகுது. இந்த ட்ரெயின் மட்டும் டெய்லி வந்தால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் இப்போ டியூஸ்டேவும் சண்டேவும் மட்டும் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இதை டெய்லி ட்ரெயினை மாற்ற சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னும் வரவே இல்லை. இப்போ தான் இந்த ட்ரெயின் டெய்லி வர போகுதுன்னு தெரில. வாங்க பார்க்கலாம். ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. நம்ம வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் கரெக்டாக 7:59க்கு திருவாரூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெயினுக்கு வந்து நாகப்பட்டினம் ஜங்ஷன்லேயும் கொல்லம் ஜங்ஷன்லேயும் 2 இடத்துல வந்து லோக்கோ ரிவர்சல் இருக்குது. லோக்கோ ரிவர்சல் இருந்தாலும் வேகமாக பிக்கப் பண்ணி வந்துட்டாங்க. கரெக்டான டைமுக்கே வந்துருச்சு இன்றைக்கி. இந்த வண்டிக்கு வந்து ஸ்டாப்பிங்கும் கம்மி தாங்க. திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி தான். அதுக்கடுத்து முத்துப்பேட்டை கிடையாது. அதினாப்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி, காரைக்குடி தான். வாங்க இந்த சூப்பரான ஜர்னியை திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு தெரில. அண்டர் செவரில் சீட் கிடைக்குமான்னு தெரில. வாங்க பார்க்கலாம். திருவாரூரில் ஒரு 10 நிமிஷம் ஆல்ட்டுக்கு அப்புறம் கரெக்டாக 8:10க்கு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ட்ரெயினை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எர்ணாகுளம், கொல்லம் அந்த கேரளா செக்ஷன்லேருந்து வேளாங்கண்ணியை கனெக்ட் பண்ணுற ஒரே ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினை வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 28 ஆகஸ்ட் 2023 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வீக்லியாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பை வீக்லியாக சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை டெய்லி ட்ரெயினாக மாற்றணும்னு அப்போலேருந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் மாற்றவே இல்லை. இந்த ட்ரெயின் வந்து வேளாங்கண்ணிலேருந்து எந்த ரூட்டில் ரன் ஆகுதுன்னா, வேளாங்கண்ணிலேருந்து நாகப்பட்டினம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, அதினாப்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி, காரைக்குடி. காரைக்குடியில் இந்த ட்ரெயினுக்கு லோக்கோ சேஞ்ச் இருக்குது. டீசல்லேருந்து எலக்ட்ரிக் லோக்கோவாக சேஞ்ச் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் ஃபுல்லாகவே இந்த ட்ரெயின் வந்து டீசல் லோக்கோவில் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டீசலில் ரன் பண்ணுறதுனால வந்து டீசல் அதிகமாக செலவாகும்ல. அதனால தான் வந்து காரைக்குடியிலேருந்து எலக்ட்ரிக் லோக்கோவாக சேஞ்ச் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. நம்ம ட்ரெயினை திருநெல்லிக்காவலில் அன்ஷெட்யூல்டு ஹால்ட்டாக போடுறாங்க. எதுக்காகனா காரைக்குடியிலேருந்து திருவாரூர் போகிற பேசஞ்சர் இப்போ வந்து கிராஸ் ஆக போகுது. இப்போ வந்து திருவாரூர் பேசஞ்சர் திருத்துறைப்பூண்டியில் நிற்கிது. அங்கேருந்து கிளம்பி 2 ஸ்டேஷனுக்கு அடுத்து இந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம இங்கே தான் நிற்கணும். ஏன்னா இந்த ஸ்டேஷன் மட்டும்தான் டபுள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷன். இதுக்கப்புறம் உள்ள 2 ஸ்டேஷனும் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான். கிராசிங் போட முடியாது. காரைக்குடியிலேருந்து இந்த ட்ரெயின் மானாமரைக்கு நான் ஸ்டாப்பாக தான் இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக சிவகங்கை ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. காரைக்குடியிலேருந்து சிவகங்கை, மானாமதுரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர், அதுக்கப்புறம் சிவகாசி, ராஜபாளையம், சங்கரன் கோவில், கடையநல்லூர், தென்காசி, செங்கோட்டை, தென்மலை, புனலூர். செங்கோட்டையிலேருந்து தென்மலை, புனலூர் போகிற வரைக்கும் ஃபுல்லாக காட் செக்ஷனு. அந்த இடத்துல மட்டும் இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதனால தான் கம்மியான கிலோமீட்டருக்கு கொஞ்சம் டைமிங் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கொல்லம், கோட்டைமலையா எர்ணாகுளம் போய் ரீச் ஆகும். ஃபைனலாக ஒரு 1/4 மணி நேரம் வெயிட்டிங்க்கு அப்புறம் நம்ம காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சர் இங்கே வந்து அரைவ் ஆகிருக்குது. இந்த லைனில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாதனாலையும் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெயின்ஸ் விட்டாலே அவ்வளோ கிராசிங்ஸ்லாம் மாற்ற மாதிரியும் இருக்கனால தான் இங்கே நிறைய ட்ரெயின்ஸ் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸ் விட்டாங்கன்னா நிறைய கிராசிங்கில் மாட்டோம். ரொம்ப லேட் ஆயிரும் எல்லா ட்ரெயினுக்குமே. நம்ம வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் வேளாங்கண்ணிலேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் 689 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. வேளாங்கண்ணிலேருந்து கிளம்புற ட்ரெயின் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஈவினிங் 6:40 கிளம்பி எர்ணாகுளமுக்கு காலையில் 11 மணிக்கு போய் ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த ட்ரெயின் எர்ணாகுளம்லேருந்து திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் மத்தியானம் 1 மணிக்கு கிளம்பும். வேளாங்கண்ணிக்கு இந்த ட்ரெயின் அடுத்த நாள் காலையில் 5:40க்கு வந்து ரீச் ஆகும். அப்புறம் நைட்டு 6:40க்கு வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பும். இப்போ சிக்னல் கொடுத்துட்டாங்க. இப்போ ட்ரெயினை எடுத்துகிட்டு வாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:46 ஆகுது.
நம்ம எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலிக்காவிலேருந்து எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கனாலும் இந்த விழுப்புரம் டு மயிலாடுதுறை பேசஞ்சரை யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு திருவாரூர் வரைக்கும் நீங்கள் வந்து பேசஞ்சர்லேயே வந்து ட்ராவல் பண்ண முடியும். எல்லா ட்ரெயினுமே பேசஞ்சர் தான். எப்படின்னா தாம்பரம்லேருந்து திருவாரூர் வரைக்கும் வெறும் 70 ரூபாயிலே பேசஞ்சர்லேயே ட்ராவல் பண்ண முடியும். 3 பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது. அந்த 3ஐயும் வந்து இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தாம்பரம்லேருந்து காலையில் 9:40க்கு தாம்பரம் டு விழுப்புரம் மெமோ ஒன்று கிளம்புது. நீங்கள் சென்னை குமூரில் இருந்தாலும் இந்த ட்ரெயினுக்கு பிளான் பண்ணி நீங்கள் தாம்பரம் வந்துட்டிங்கன்னா, தாம்பரம்லேருந்து நீங்கள் இந்த ட்ரெயினில் விழுப்புரம் வந்துட்டிங்கன்னா விழுப்புரமுக்கு மத்தியானம் 1:10க்கு வந்து ரீச் ஆயிரும். அதுக்கப்புறம் விழுப்புரம்லேருந்து மயிலாடுதுறைக்கு மத்தியானம் 2:35 கிளம்புற இந்த விழுப்புரம் டு மயிலாடுதுறை பேசஞ்சரில் வரணும். இந்த ட்ரெயின் மயிலாடுதுறைக்கு ஈவினிங் 5:40க்கு வந்து ரீச் ஆகும். அதுக்கப்புறம் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் மெமோ ஈவினிங் 6:15க்கு ஒன்று இருக்குது. அந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் திருவாரூர் வந்துக்கலாம். விழுப்புரம்லேருந்து மயிலாடுதுறை வர அதே பேசஞ்சர் தான் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் பேசஞ்சர் 6:15 கிளம்புது. அதனால் நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் மாறினா போதும். தாம்பரம்லேருந்து காலையில் 9:40 கிளம்பி ஈவினிங் 7:15க்கு திருவாரூர் வந்து ரீச் ஆயிடலாம். திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனுக்கு நம்ம கரெக்டாக 9:01க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம ராமேஸ்வரம் டு தாம்பரம் பாமான் எக்ஸ்பிரஸ் கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த ட்ரெயின் 8:45க்கு திருத்துறைப்பூண்டி வந்திருக்கும். நம்ம வண்டி வரதுக்காக தான் அந்த வண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. அதனால் இன்றைக்கி அந்த வண்டிக்கும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த டைமுக்கெலாம் வந்து திருவாரூர் கிட்டே போயிருக்கோம். இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 9:27 தான் ஷெட்யூல் டைம். கரெக்டாக போயிடும் திருவாரூருக்கு. இங்கே வந்து நம்ம எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸில் எனக்கு நடந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா திருவாரூர்லேருந்து கிளம்பும்போது 5th பிளாட்ஃபார்மில் அந்த கேண்டீனில் வந்து சாப்பாடு இருக்கான்னு பார்க்கும்போது அங்கே வந்து க்ளோஸில் இருந்துச்சு. சரி ட்ரெயினில் ஏதாச்சும் கொண்டு வருவாங்க, அதில் வாங்கலாம்னு நினச்சி வெயிட் பண்ணி கொண்டு வந்தாங்க. பிரியாணி சப்பாத்தியும் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து 2 பிரியாணி வாங்கினேன். 2 பிரியாணிக்கு 260 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஒரு பிரியாணி இப்போ வந்து 130 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. சரி இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா என்கிட்ட வந்து சில்லறை இல்லை, 500 இருந்துச்சு. அதில் வந்து அங்கே 760 ரூபா போக மீதி கொடுக்கும்போது என்கிட்ட 300 தான் கொடுத்தாங்க. மீதி 40 ரூபா கேட்கும்போது என்கிட்ட சில்லறை இல்லை, இந்த போயிட்டு வரும்போது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை. நானும் போய் தேடி தேடி பார்த்தேன், எங்கடா அந்த ஆள் அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஆளே காணோம். சரியாக ஏமாற்றிட்டாரு. இனிமேல் வந்து இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. சில்லறை இருந்தால் மட்டும் கரெக்டாக வாங்குங்க ரயில்வேஸில் எப்போதுமே. ஏன்னா வந்து இவங்க சில்லறை இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும் இது மாதிரி ஆகும்னு. என்ன பண்ணுறது, வாங்கியே ஆகணுமேனு வாங்கினேன். ஆனால் மீதி காசு கடைசி வரைக்கும் கிடைக்கல. அதனால் நீங்கள் ட்ரெயினில் போகும்போது ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா கரெக்டான காசை மட்டும் கொடுங்க. நான் கொடுத்த மாதிரி 500 ரூபாயை நீங்களும் கொடுக்கும்போது உங்களுக்கும் இதே மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரெயினில் போகும்போது 500 ரூபாய் இருந்துச்சுன்னா சில்லறை மாற்றிக்கிட்டே ட்ரெயினில் ஏறுங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஜிபேயில் அமௌண்ட் வச்சுக்கோங்க. அதில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களால ஏமாற்ற முடியாது. என்கிட்ட அந்த டைமில் ஜிபேயில் அமௌண்ட் இல்லை, அதுதான் இப்போ பிரச்சனையே. இது எதுக்கு அவங்ககிட்ட சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்குவாங்க, அதுக்கு தான் சொன்னேன். 9:04க்கு நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கடுத்து நமக்கு முத்துப்பேட்டை ஸ்டாப்பிங் கிடையாது, டேரெக்டாக அதிராம்பட்டினம் தான். திருத்துறைப்பூண்டி டு அதிராம்பட்டினம் ஒரு 1/2 மணி நேரம் நான் ஸ்டாப் ரைடாக இருக்க போகுது. 5% தான் சார்ஜ் இருக்குது. அதனால் சார்ஜ் போட்டு அதிராம்பட்டினமில் பார்க்கலாங்க. அதிராம்பட்டினம்க்கு நம்ம கரெக்டாக 9:31க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதிராம்பட்டினமில் இது தான் எக்ஸ்டெண்ட் பண்ண பிளாட்ஃபார்மு. இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகும்போது போர்டு ஒன்று வரும், அதுலேருந்து தான் வந்து பழைய பிளாட்ஃபார்மு. நீங்கள் சென்னையிலேருந்து ஈஸ்ட் டெல்டா ரீஜன்ஸுக்கு வரீங்கன்னா நான் சொன்ன கனெக்ஷனை யூஸ் பண்ணி மயிலாடுதுறை வரைக்கும் வரலாம். மயிலாடுதுறை வந்துட்டு எர்ணாகுளம் வண்டி இருக்க அன்றைக்கி வந்து நீங்கள் திருவாரூர் வந்துட்டு இதே மாதிரி வரலாம். நீங்கள் மற்ற நாளில் வந்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடி போகிற பேசஞ்சர் ஈவினிங் 5:10 கிளம்பும். அந்த ட்ரெயினுக்கு பிளான் பண்ணி நீங்கள் சென்னையிலேருந்து வரணும். அதிராம்பட்டினமில் நம்ம ட்ரெயினுக்கு நல்ல கூட்டம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த லைனில் எந்த வண்டி விட்டாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இந்த லைன் தான் வந்து ட்ரெயின்ஸே இல்லாத ஒரு இடம். ட்ரெயின்ஸ்க்கே ரொம்ப டிமாண்டாக இருக்குது. மயிலாடுதுறை, திருவாரூர், பட்டுக்கோட்டை, காரைக்குடி இந்த லைன் தான். திருவாரூரில் வந்து நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸில் தஞ்சாவூர் வந்து பேராவணி வர்றதுக்கும் இந்த வண்டியில் வர்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன். மைசூரில் வந்துட்டு பேராவணிக்கு அப்புறம் பஸ்ஸில் வந்தோன்னா 135 ரூபா ஆகும், 5 ஹவர்ஸ் ஆகும். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லாமல் விட்டேன், ஃபுல்லாகவே பஸ்ஸில் வந்தோன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லலை.
இப்போ சொல்கிறேன். சிதம்பரம்லேருந்து தஞ்சாவூருக்கு நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் ஆகும். தஞ்சாவூருக்கே 5 ஹவர்ஸு. அதோட டிக்கெட்டும் அதிகம், ரூ. 100 தஞ்சாவூருக்கு. தஞ்சாவூருக்கு அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு 1 1/2 மணி நேரம் ஆகும் பஸ்ஸில். அதில் வந்து ரூ. 50 டிக்கெட்டு, 150 ஆச்சா. அப்புறம் பட்டுக்கோட்டையிலேருந்து பேராவூரணிக்கு பஸ்ஸில் 1 ஹவர், அதில் வந்து ரூ. 20 டிக்கெட்டு. டோட்டலாக ரூ. 170 செலவாகும். சிதம்பரம்லேருந்து நம்ம பேராவூரணி வரத்துக்கு ஃபுல்லாக பஸ்ஸில் வந்தோம்னா 8 மணி நேரம் ஆகும். 7 மணி நேரம் 30 நிமிஷம் தான் ரன்னிங் ஹவர்ஸு. நீங்கள் சாப்பிட்றதுக்கு எங்கேயாச்சும் வெயிட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து 1/2 மணி நேரம் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பட்டுக்கோட்டையில் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. பட்டுக்கோட்டையிலேருந்து பேராவூரணிக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் பஸ்ஸு கிடைக்கும். அதை வச்சு நான் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். அந்த பிரேக் வந்து 3/4 மணி நேரமாக ஆகலாம், 1 ஹவராகவும் ஆகலாம். பஸ்ஸு கிடைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால தான் நான் அதிகமாக அதுக்கப்புறம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். பட்டுக்கோட்டைக்கு நம்ம 9:47க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த டைமுக்குலாம் வந்து நம்ம பேராவூரணியை ரீச் பண்ணியிருக்க வேண்டியது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த வண்டிக்கு வந்து பட்டுக்கோட்டையில் டைமிங் 9:22, பேராவூரணியில் வந்து 9:40, அறந்தாங்கி வந்து 10 மணி, காரைக்குடிக்கு வந்து 11 மணி தான் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஆனால் 10:30க்கே போய் ரீச் ஆயிரும். எதுக்காக காரைக்குடியில் உள்ள ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்கன்னா லோக்கோ சேஞ்ச் இருக்குது. ஓகே வாங்க, அதுக்கடுத்து நம்ம பேராவூரணி தான். 9:50க்கு நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் நம்ம பேராவூரணி தான். நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து பேராவூரணிக்கு ட்ரெயின் ரூட்டில் 20 கிலோமீட்டர் தான். பஸ் ரூட்டில் தான் 30 கிலோமீட்டர், 1 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் ட்ரெயின் ரூட்டில் 20 கிலோமீட்டர்னால ஒரு 5 நிமிஷத்துலேயே போயிடும். வாங்க, நம்ம எக்ஸ்பெக்டட் அரைவல் டைம் வந்து 10:05 இல்லைன்னா 10:06 ஆகும். வாங்க எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம பேராவூரணிக்கு ஒரு 26 நிமிஷம் டிலேவோட 10:06க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அங்கே திருவாரூர் தாண்டி திருநெல்லிக்காவலில் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா கரெக்டான டைமிங்கே வந்திருக்கலாம். அங்கே வெயிட் பண்ணனால தான் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. எப்போதுமே இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக 9:40க்கு பேராவூரணி வந்துடும். 9:40க்கு பேராவூரணி வந்துச்சுன்னா 10:07க்குள்ளேயே வந்து காரைக்குடி போய் ரீச் ஆயிரும். 10:15லேருந்து 11 மணி வரைக்கும் இந்த ட்ரெயின் காரைக்குடியில் தான் நிற்கும். இன்றைக்கி காரைக்குடி போகிறதுக்கு வந்து ஒரு 10:30க்கு மேலே ஆயிருங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பேராவூரணிக்கு 10 மணி ஆயிடுச்சு. அதனால் இங்கே 10:20 போகும். எப்படி 10:40 ஆயிருங்க இன்றைக்கி போகிறதுக்கு. காரைக்குடியில் 10:40க்கு போச்சுன்னா டிபார்ட் ஆகிறதுக்கும் லேட் ஆகும். ஏன்னா இன்ஜின் சேஞ்ச் பண்ணிட்டு தான் டிபார்ட் ஆகும்ல. அதனால் இந்த ட்ரெயினை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம பேராவூரணி ஸ்டாப்பிங் கிடையாது. ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ணி 1 இயருக்குள்ளேயே வந்து பேராவூரணி ஸ்டாப்பிங் வாங்கிட்டாங்க. ஆனால் செங்கோட்டை வண்டிக்கு தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி 2 வருஷம் கழிச்சு தான் ஸ்டாப்பிங் கிடச்சிச்சு. இந்த வருஷம் ஜனவரி 26லேருந்து தான் அந்த வண்டி இங்கே நின்று போகுது. கைஸ், நம்ம கரெக்டாக 10:06க்கு நம்ம பேராவூரணி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வேளாங்கண்ணி எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸில் ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சருக்காக வெயிட் பண்ணதுனால தான் வந்து இந்த 1/2 மணி நேரம் லேட் ஆச்சு. இல்லைனா கரெக்டாக 9:40க்கே வந்திருக்கும். இந்த வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸை மட்டும் டெய்லி விட்டாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திருவாரூர்லேருந்து பேராவூரணி வராங்களாலும் சரி, அறந்தாங்கி, காரைக்குடி, அப்புறம் விருதுநகர், தென்காசி, அப்புறம் வந்து கொல்லம், கோட்டயம், எர்ணாகுளம் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டியூஸ்டேவும் சண்டேவும் மட்டும் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. எப்போ எழுந்து டெய்லி வர்றாங்கன்னு தெரியல. இன்றைக்கி நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸ்லேயும் சரி, மயிலாடுதுறை திருவாரூர் பேசஞ்சர்லேயும் சரி, இந்த வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ்லேயும் சரி, ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.
நம்ம பட்டுக்கோட்டை டு காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட் எல்லோரும் கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நம்ம பேராவூரணியில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி கனெக்டிங் போல்ஸையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒயரிங் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அதுக்கப்புறம் அறந்தாங்கி காரைக்குடி ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. இப்போ கரண்ட்லி எலக்ட்ரிஃபிகேஷன் இப்போ அறந்தாங்கி நோக்கி போயிட்டுருக்கும். இதுதான் கரண்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட். பாய் கைஸ்.